இன்னைக்கு இந்த திருடங்க அதையும் திருட வர்றாங்கன்னா இவங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டணுமா இல்லையா? எஸ்ஐஆர் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களே, கேள்விப்பட்டீங்களா? அவங்க வாக்குகளை திருடாம அவங்க வாக்குகளை நீங்க நேரா போய் செக் பண்ணி உறுதிப்படுத்திக்கங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்ப உறுப்பினர்களும் அத்தனை பேர் வாக்குகளும் உறுதியா இருக்கா என்பதை ஆய்வு செய்து அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது கொலகார கும்பல் வாழ்ற பூமி, திருடர்கள் மட்டுமே வாழ்கின்ற ஒரு பூமியா இருக்கு. ஏன் சொல்றேன் புரிஞ்சுக்குவீங்க. மலைய திருடினாங்க, மணலை திருடினாங்க, டாஸ்மாக்ல கொள்ளடிச்சாங்க, போத கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க, எல்லா கொள்ளையடிச்சு வெள்ளையனே வெளியேறு நம்ம கஷ்டப்பட்டு கொள்ளையர்கள் கையில பூமியை கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள். இன்னைக்கு மணல் கொள்ளை, அதே போல மரக்கொள்ளை, எல்லாம் கனிம வள கொள்ளை என்று பல கொள்ளைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் போக ஒவ்வொரு மனிதனுக்கு நீங்க விட்டு கொடுத்தது ஒரே ஒரு உரிமை. இந்த ஜனநாயக நாட்டுல இந்த ஒற்றை விரல் புரட்சி ஏற்படுத்த அந்த ஓட்டுரிமையை மட்டுமே இன்னைக்கு உங்களுக்கானதா இருக்கு. இன்னைக்கு இந்த திருடங்க அதையும் திருட வர்றாங்கன்னா இவங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டணுமா இல்லையா? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு மக்கள் ஓட்டை கூட திருட வர்றீங்களே, நீங்க எல்லாம் என்ன ஜாதி, என்ன மக்களுக்கு போறீங்கன்ற கேள்விதான் இங்க வருது. மனித இனம் என்று இருந்தால் தலைவர் சொன்ன மாதிரி ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட நாம் அனைவரும் ஒரே இனம், ஒரே குலம், ஒரே மனித ஜாதி என்று வாழ்ந்து இந்த ஜனநாயக நாட்டில் அந்த ஓட்டுரிமை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை, நம்மளுடைய தேர்தல் அதிகாரிகளின் கடமை, நமது நீதி அரசர்களின் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதனால் அவங்க வாக்குகளை சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.